இன்றைக்கி நம்ம பைத்தான் மேட்ப்ளாட்லிப்ல லைன் சார்ட் பற்றி பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ப்ரோக்ராமிங் இன் பேபி ஸ்டெப்ஸ். தமிழ்நாட்டில் உள்ள 3 முக்கிய சிட்டிஸோட வெப்பநிலையோட டேட்டா தான் இது. இதையே நம்ம ஒரு கிராஃபாக பார்த்தோன்னா இன்னும் நமக்கு தெளிவாக புரியுது. இந்த வீடியோவில் நாம் பைத்தானை யூஸ் பண்ணி டேட்டா விசுவலைசேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டேட்டா விசுவலைசேஷன் இன்றைய காலகட்டத்தில் டேட்டா அல்லது இன்ஃபர்மேஷன் நம்மளோட வாழ்க்கையில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறிட்டுருக்கு. பெரிய பெரிய கம்பெனிகளான கூகுள், ஃபேஸ்புக், மைக்ரோசாஃப்ட் இவங்க எல்லாம் நிறைய டேட்டாவை கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது போக இன்னும் டேட்டாவை தினம் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஒரு புதிய ஆய்வின்படி 99.5% டேட்டா சரியாக பயன்படுத்தப்படுறது கிடையாது. டேட்டா விஷுவலைசேஷன் இந்த இடைவெளியை நிவர்த்தி செய்து. டேட்டா விஷுவலைசேஷனோட முக்கிய பயன்பாடு என்னென்னா, டேட்டாவை வரைபடம் மூலமாக மக்களுக்கு எளிமையாக புரிய வைக்கும். இன்ஃபர்மேஷனையோ அல்லது டேட்டாவையோ வரைபடம் மூலமாக எடுத்து காட்டுறதுக்கு பேர் தான் டேட்டா விஷுவலைசேஷன். புள்ளியியல் விவரங்களை எளிமையாக டேட்டா விஷுவலைசேஷன் மூலமாக எடுத்துக்காட்ட முடியும். டைப்ஸ் ஆஃப் டேட்டா விஷுவலைசேஷன். டேட்டா விஷுவலைசேஷனில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். Charts, tables, graphs, maps, infographics. Infographics-ஓட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா இன்ஃபர்மேஷன் கிராஃபிக்ஸ். இது இன்ஃபர்மேஷனை கிராஃபிக் ஃபார்மேட்டில் ரெப்ரசன்ட் பண்ணும். அடுத்தது டேஷ்போர்ட். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விஷுவல் டேட்டாவை ஒரே இடத்துல டிஸ்பிளே பண்ணுறது தான் டேஷ்போர்ட். மேட்ப்ளாட்லிப். மேட்ப்ளாட்லிப் அப்படிங்கிறது ஒரு பாப்புலரான டேட்டா விசுவலைசேஷன் லைப்ரரி. பைத்தான்லேயும் இந்த லைப்ரரி சப்போர்ட் இருக்குது. ஃபியூ லைன்ஸ் ஆஃப் கோட் யூஸ் பண்ணி பைத்தானில் நம்மளால் எளிமையாக டேட்டா விசுவலைசேஷன் சார்ட்ஸ் அண்ட் கிராஃப்ஸ் வரைய முடியும். மேட்ப்ளாட்லிப் லைப்ரரியை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பைத்தான் பேக்கேஜ் மேனேஜர் பிப் யூஸ் பண்ணுவோம். விண்டோஸில் பிப் இன்ஸ்டால் மேட்ப்ளாட்லிப் அப்படின்னு கொடுத்தோன்னா மேட்ப்ளாட்லிப் லைப்ரரி இன்ஸ்டால் ஆகிடும். டைப்ஸ் ஆஃப் விஷுவலைசேஷன் இன் மேட்ப்ளாட்லிப். மேட்ப்ளாட்லிப்பில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் விஷுவலைசேஷன் இருக்குன்னா லைன் பிளாட், ஸ்கேட்டர் பிளாட், ஹிஸ்டோகிராம், பாக்ஸ் பிளாட்ஸ், பார் சார்ட், பை சார்ட் இது எல்லாமே இருக்குது. லைன் சார்ட்டுக்கு நம்ம ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராமில் ஒரு சிம்பிள் லைன் பிளாட் வரைய போகிறோம். சென்னை சிட்டியோட மந்த்லி ஆவரேஜ் டெம்பரேச்சரை லைன் சார்ட் மூலமாக விஷுவலைஸ் பண்ணி நம்ம இப்போ பார்க்கலாம். மேட்ப்ளாட்லிப்பை நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறதுக்கு இம்போர்ட் matplotlib.pyplot அப்படின்னு கொடுக்கணும். அதுக்கு ஒரு அலையஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். அதுதான் PLT. இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் வந்து மந்த்ஸ், அதாவது 12 மந்த்ஸையும் ஒரு லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி மந்த்ஸ் அப்படிங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருக்கோம். ஒய் ஆக்சிஸ் வந்து சென்னை சிட்டியோட ஒவ்வொரு மந்த் ஆவரேஜ் டெம்பரேச்சரை ஒரு லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி சென்னை _temps அப்படிங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருக்கிறோம். லைன் சார்ட்டை வரைகிறதுக்கு PLT.plot அப்படின்னு கொடுத்து பேரந்திசிஸ்குள்ளே அந்த எக்ஸ் ஆக்சிஸையும் ஒய் ஆக்சிஸையும் கொடுத்துருக்குறோம். சார்ட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு PLT.show அப்படின்னு கொடுத்துருக்குறோம். இப்போது இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். நம்ம கொடுத்த மந்த்ஸையும் ஆவரேஜ் டெம்பரேச்சரையும் மேட்ப்ளாட்லிப் நமக்கு ஒரு லைன் சார்ட்டாக கொடுத்துருக்கு.
இங்கே இந்த அவுட்புட் ஸ்க்ரீன் இருக்குது இல்லையா, இந்த அவுட்புட் ஸ்க்ரீனில் நமக்கு என்னென்ன பட்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பட்டன் என்ன அப்படின்னா ஹோம். அடுத்தது பேன் ஆக்சஸ் பட்டன், அதாவது பிளாட்டை வெவ்வேறு கோணங்களில் திருப்பி பார்க்குறதுக்கு இந்த பேன் ஆக்சஸ் பட்டன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது பேக் பட்டன், அடுத்தது ஃபார்வர்ட் பட்டன், அடுத்தது ஜூம் பட்டன், அடுத்தது கான்ஃபிகர் சப்ளாட் பட்டன், அதாவது பிளாட்டோட கான்ஃபிகரேஷனை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக சேவ் பட்டன், பிளாட்டை இமேஜ் ஃபைலாக சேவ் பண்ணுறதுக்கு இந்த சேவ் பட்டன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ப்ரோக்ராம் போகலாம். போன ப்ரோக்ராம் மாதிரியே தான் இந்த ப்ரோக்ராமும். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த லைன் சார்ட்டுக்கு நம்ம டைட்டிலும் லேபிளும் ஆட் பண்ண போகிறோம். அதாவது லைன் சார்ட்டுக்கு என்ன டைட்டில் கொடுத்துருக்குறோம் அப்படின்னா, ஆவரேஜ் மந்த்லி டெம்பரேச்சர்ஸ் ஆஃப் சென்னை சிட்டி அப்படின்னு கொடுத்துருக்குறோம். அதோட ஃபாண்ட் சைஸ் வந்து 14 அப்படின்னு கொடுத்துருக்குறோம். எக்ஸ் ஆக்சஸ்க்கு ஒரு லேபிள் ஒன்று கொடுத்துருக்குறோம். அது என்ன அப்படின்னா மந்த்ஸ் ஆஃப் த இயர் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி ஒய் ஆக்சஸ்க்கு ஒரு லேபிள் கொடுத்துருக்குறோம், டெம்பரேச்சர் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த சார்ட்டை டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். நம்ம அந்த லைன் சார்ட்டுக்கு கொடுத்த டைட்டில் மேலே வந்திருக்கு, ஆவரேஜ் மந்த்லி டெம்பரேச்சர்ஸ் ஆஃப் சென்னை சிட்டி அப்படின்னு வந்திருக்கு. எக்ஸ் ஆக்சஸ்க்கு நம்ம கொடுத்த லேபிள் மந்த்ஸ் ஆஃப் த இயர் அப்படின்னு வந்திருக்கு. ஒய் ஆக்சஸ்க்கு நம்ம கொடுத்த லேபிள் டெம்பரேச்சர் அப்படின்னு வந்திருக்கு. போன ப்ரோக்ராம் மாதிரி தான் அடுத்த ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராமை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இங்கே வந்து இந்த ப்ரோக்ராமில் லைன் பிளாட்டை கஸ்டமைஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே மார்க்கரோட ஸ்டைலை ஓ அப்படின்னு கொடுத்துருக்குறோம். ஓனா சர்க்கிள், அதோட கலர் வந்து ரெட் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். லேபிள் சென்னை அப்படின்னு கொடுத்துருக்குறோம். அதோடைய லைன் வித் வந்து 2 அப்படின்னு கொடுத்துருக்குறோம். அடுத்து டைட்டில் லேபிள் எல்லாமே கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறமா லெஜெண்டை டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம். இந்த சார்ட்டை டிஸ்பிளே பண்ணி பார்க்குறதுக்காக வேண்டி plt.show அப்படின்னு கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். நம்ம லைன் பிளாட்டுக்கு கொடுத்த லேபிள் இந்த இடத்துல லெஜெண்டாக நமக்கு வந்திருக்கு, சென்னை அப்படின்னு வந்திருக்கு. மார்க்கர் ஓ அப்படின்னு கொடுத்தோம் இல்லையா, நமக்கு எல்லா இடத்துலையுமே நமக்கு சர்க்கிளாக வந்திருக்கு. கலர் ரெட்டுன்னு கொடுத்ததுனால ரெட் அப்படின்னு வந்திருக்கு. ஃபைனலாக ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் சென்னை சிட்டியோட டெம்பரேச்சரை மட்டும் பார்த்தோம். இங்கே 3 சிட்டிஸோட டெம்பரேச்சரை பிளாட் பண்ண போகிறோம். பிளாட்டோட சைஸை நம்ம இந்த இடத்துல செட் பண்ணுறோம். 10,6 அப்படின்னு செட் பண்ணுறோம். இதில் 10ங்கிறது வித், 6 அப்படிங்கிறது ஹைட். சென்னை டெம்பரேச்சருக்கு மார்க்கரை ஓன்னு செட் பண்ணுறோம். அதாவது சர்க்கிள், கலர் ரெட், லேபிள் சென்னை அப்படின்னு வச்சுருக்கிறோம். மதுரை டெம்பரேச்சருக்கு மார்க்கரை எஸ், அதாவது ஸ்கொயர் மாதிரி வரும். கலர் வந்து ஆரஞ்ச், லேபிள் வந்து மதுரை. கோயம்புத்தூரோட டெம்பரேச்சருக்கு வந்து மார்க்கரை வந்து கேரட் சிம்பிள் கொடுத்துருக்குறோம். அதாவது இது வந்து ட்ரையாங்கிள் மாதிரி வரும். கலர் வந்து க்ரீன், லேபிள் வந்து கோயம்புத்தூர். லைன் சார்ட்டோட பேக்ரவுண்ட் கிரிட்டை ஷோ பண்ணுறதுக்காக நம்ம இங்கே ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்குறோம். அதோட லைன் ஸ்டைல் வந்து டேஷ் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். ஆல்ஃபாவில் கிரிட்டோட டிரான்ஸ்பரன்சியை ஹாஃபாக செட் பண்ணியிருக்கிறோம். லெஜெண்டை டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம். பிளாட்டை காம்பேக்டாக, அதாவது கச்சிதமாக டிஸ்பிளே பண்ணுறதுக்கு டைட் லேஅவுட் யூஸ் பண்ணுறோம். சார்ட்டை நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்குறதுக்காக plt.show அப்படின்னு கொடுத்துருக்குறோம். இப்போ அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். 3 சிட்டிஸோட லைன் கிராஃப் நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. 3 சிட்டியோட லெஜெண்டும் நமக்கு இங்கே மேலே டிஸ்பிளே ஆகிருக்கு.
இப்போ மார்க்கர்ஸை பார்க்கலாம். சென்னைக்கு நமக்கு சர்க்கிள் வந்திருக்கு, மதுரைக்கு ஸ்கொயர் வந்திருக்கு, கோயம்புத்தூருக்கு ட்ரையாங்கிள் வந்திருக்கு. கிரிட் நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. கிரிட் ரொம்ப ரொம்ப அழுத்தமாக டிஸ்பிளே ஆகாமல் லைட்டாக வந்திருக்கு. நம்மளோட கிராஃப் காம்பேக்டாக வந்திருக்கு. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த டாபிக்ஸில் இருந்து 5 கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இதோட ஆன்சர்ஸை கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோவில் மேட்ப்ளாட்லிப்ல இருந்து லைன் சார்ட்டை நம்ம பார்த்தாச்சு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரோக்ராமிங் இன் பேபி ஸ்டெப்ஸ் வீடியோஸ் பாருங்கள். ஈஸியாக ப்ரோக்ராமிங் கற்றுக்கோங்க. See you all in the next video. Bye.